अम्बुवाच्याम्बुकरणं यः करोति च मानवः स यताति कृमिदंशं च स्थितिः तत्र चतुर्युगम् स याति कृमिदंशं स याति. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னு பார்க்குறோன்னா, நம்ம வந்து ஒரு தேவிகளை பார்க்குறோம். இந்த முதல்ல பஞ்ச தேவிகள் வந்தான்னு சொல்லுவோம்னா, மூல பிரகிருதிங்கிறது 5 தேவிகள்னு படிச்சுட்டோம் முதலியே. ஸோ 5 தேவிகளில் சரஸ்வதி பற்றி டீட்டெயிலாக படித்தாச்சு. அவளோட சோஸ்திரம் என்னது, அவளுடைய மூல ஸ்லோகம் என்னது, அப்புறம் அவளோட சோஸ்திரம் எப்படி பண்ணணும், கவசம் என்ன, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நாரதர் கேட்டார், பூமியை பற்றி சொல்லுன்னு கேட்டார். ஸோ பூமியை பற்றி சொல்லும்போது பூமாதேவி வந்து சில சாமானெல்லாம் மங்கள பொருட்கள்லாம் என் மேலே வைக்கக்கூடாதுன்னு வேற வரம் வாங்கியிருக்கா. அவள் வந்து புஸ்தகத்தையோ இல்லை பூநலை கழட்டியோ அது மாதிரி சாமான் மங்களமான ஐட்டம்ஸ் எல்லாம் என் மேலே டேரெக்டாக வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் வரமாக்கி வச்சுருக்கா. அதனால அதெல்லாம் வைக்கக்கூடாது, அப்படி வச்சா பாவம் வரும். அது மாதிரி பூமியை தோன்றதுன்னா அம்புவாச்சிங்கிற தினம், அதாவது பூமாதேவி ருத்துக்காலம் அடைகிறாங்கிற ஒரு அர்த்தத்தில் அம்புவாச்சி தினங்கள் கொண்டாடப்படுறது. இன்னைக்கு கூட காமாக்கியால் நம்ம ஜூன் மாதம் 23 to 26 ஏதோ செலிப்ரேட் பண்ணுறா, அம்புவாச்சி தினமாக கொண்டாடுறா. ஸோ அந்த மாதிரி நாட்கள்லாம் பூமியெல்லாம் தோன்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பூமியை வந்து பூஜை பண்ணினோமானா பூமியை, அதாவது கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி சமயத்துலலாம் பூமி பூஜை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிணறு தோண்டும் போது பூமி பூஜை போடணும். அப்படிலாம் பூமி பூஜை போட்டானா பூமாதேவி சந்தோஷப்படுவா. அதை அந்த அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் பூமி பூஜையை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பூமியை வந்து நீ அவளை அவமதிச்சே என்றால் இன்னொருத்தரோட இடத்துல போய் நம்ம ஆக்குபை பண்ணுறது, அந்த மாதிரி பூமியை அபகரிக்கிறது இன்னொருத்தரோடு, அந்த மாதிரிலாம் பண்ணினானா அதில் பாவம் வரும். ஸோ பாவங்களை அனுபவிக்கணும். அதே சமயத்தில் இந்த அம்புவாச்சி தினங்கள்லாம் பூமியை தோண்டிட்டாய் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பூமாதேவியோட ஸ்லோகத்தை சொன்ன மாத்திரத்துலேயே அந்த பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நாரதர் கேட்குறார், என்னென்ன பாவம் எப்படி வரும், பூமியை எப்படியெல்லாம் நம்ம இழிவு பண்ணினோமானா என்னென்ன பாவங்கள் வந்து சேரும்போது ஒரு பாவத்துக்கும் ஒரு நரகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வர்றார். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் இப்போ நம்ம அன்றைக்கே பார்த்தோம் இல்லையா, குளிக்கிறோச்சே அந்த மண்ணை எடுத்து 5 பார்ட்டில் பூசணுன்ட்டு. பட் ஜென்ரலாக அந்த முழு அங்கத்துலேயுமே ரிவரில் குளிக்கிறோச்சே எல்லா உடம்பும் முழுக்கவே அந்த மண்ணை எடுத்து பூசிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அப்படி பண்ணாமல் பஞ்சபிண்டான் அன்உதிருத்தியான்னு பார்த்தோம். பஞ்சபிண்டங்கள்ங்கிறது இந்த இடத்துல 5 இடத்துல வைக்கக்கூடிய அந்த மிருத்து, அந்த மண், அந்த மாதிரி பூமாதேவியோட மண்ணை குளிக்கிற வச்சு அடியிலேருந்து எடுத்து கை கால் நெத்தி அதிலெல்லாம் பூசிட்டு குளிக்கலையானா அதுவும் ஒரு பாவம், அவனுக்கும் நரகம் கிடைக்கும், அந்த ஸ்நானமும் நிஷ்பலமேவ அப்படின்னார். அது பலன் கிடைக்காது, ரிவரில் குளித்த பலன் அதனால கிடைக்காது, ஏன்னா நீ அந்த மண் எடுத்து பூசிக்கலை என்னெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ பரக்கீரி அம்புவாச்சியாம் பூக்கரணம், அம்புவாச்சின்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, அம்புவாச்சி தினங்கள் பூமாதேவி ருத்து காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பூக்கரணம்னு பூமியை தோன்றது. ஸோ எக்கரோத்தி சமானவக, ஒரு மனிதன் அந்த மாதிரி செய்தால் ச யாத்தி கிருமிதம்சம், கிருமிதம்சம்ங்கிறது கிருமிகளெல்லாம் சூழப்பட்ட ஒரு நரகம். அந்த கிருமி போஜனம்லாம் சொல்கிறோம் இல்லையா, கிருமிகள்லாம் நம்மளை சாப்பிடும், அந்த மாதிரி கடிக்கக்கூடிய தம்சம்னா கடிக்கிறது, கிருமிகளால் கடிக்கப்படக்கூடிய அந்த நரகத்தில் சிதிகி தத்திர சதுர்யுகம், 4 சதுர்யுகம் சொல்லுவோம், ஒரு சதுர்யுகம் 4 யுகங்கள் கூடியது ஒரு சதுர்யுகம். அந்த யுகங்கள் முழுக்க நிச்சயமாக அந்த கிருமிதம்ச நரகத்துக்கு போனோம். அம்புவாச்சாம்பூகரணம் யக்கரோதி ச மானவஹ சயாதி கிருமிதம்சம் ச ஸ்திதிஹி தத்ர சதுர்யுகம். பரகீயே லுப்தகூபே கூபம் மூடஹ கரோதி யஹ புஷ்கரிண்யாம் ச லுப்தாயாம் புஷ்கரிணீம் ததாதி யஹ சர்வம் பலம் பரஸ்ய ஏவ தப்தகுண்டம் பிரதிச்சசஹ தத்ர திஷ்டதி சந்தப்தஹ யாவத் இந்திராஹ சதுர்தஷ. ஸோ பறக்கியே லுப்தகூப்பேன்னு சொல்லும்போது ஒரு கிணறு தோண்டிட்டான், பிறர் யாரோ ஒருத்தர் ஏற்பட்டப்படுத்த ஒரு கிணறு, அதுக்கப்புறம் அந்த கிணறுலாம் மூடி போய் அந்த இடமே இதை சமநலமாக எடுத்து அப்படிப்பட்ட மறைந்த கிணறுன்ட்டார் லுப்தகூப்பே. கிணறு மறைஞ்சு போச்சு, ஆனால் இன்னொருத்தன் தோண்டின இடம் அது. அந்த இடத்துல கூபம் மூடக கரோத்தியக, ஒரு முட்டாள் வந்து அதே இடத்துல இன்னொருத்தன் கிணறு தோண்டின இடத்துல போய் இன்னொருத்தனுடைய சொத்துல போய் தான் அதை கிணறு தோண்டினால் லுப்தாயாம் புஷ்கரிண்யாம், அதாவது ஒரு புஷ்கரிணின்னு சொல்லும்போது தாமரை குளத்துக்கு தான் புஷ்கரிணின்னு பேர். அதை மாதிரி அதாவது இப்போ வந்து லுப்தாயாம் சொன்னோன்னா அந்த
தாமரை குளமே ராப்டுன்னு சொல்லுவோம், லுப்தான மறைஞ்சு போச்சு, அது மொத்தமாகவே காணாமல் போச்சு. அப்படிப்பட்ட புஷ்கரணி தாமரை குளத்தில் புஷ்கரணியும் ததாதேக, தன்னுடைய புஷ்கரணியை ஏற்படுத்தக்கூடியவன். தான் ஒரு தாமரை குளத்தை பண்ணுறேன், நான் அதை வச்சுண்டு தாமரை குளத்தை பண்ணி நான் பகவானுக்கே அந்த தாமரை அர்ப்பிக்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம். அப்படி பண்ணினாலும் ததாத்தியக சர்வம் பலம் பரசேவ, யார் முதல்ல அந்த காரியத்தை செய்தானோ அந்த பலன் அவனுக்கு தான். இவன் செய்கிற புண்ணியம் எல்லாம் அவனுக்கு தான் போய் சேருமே தவிர இவனுக்கு அந்த புண்ணியம் வராது. சோஷியல் ஆப்ளிகேஷனுக்காக நான் கிணறு தோன்றேன்னு நினச்சி இன்னொருத்தனோட இடத்துல போய் தோண்டினாலோ இல்லை ஒரு தாமரை குளத்தை அமைச்சாலோ அந்த புண்ணியம் எல்லாம் ஒரிஜினலாக யார் சொந்தக்காரனோ அவனுக்கு தான் அந்த பலன் போய் சேருமே தவிர பரசேவ இவன் அவனோடு இதை இடத்த அபகரிச்சதுனால தப்த குண்டம் ரஜேத்து, தப்த குண்டம்ங்கிற ஒரு நரகம் அப்படியே எரியும், அங்கே உள்ள போயாச்சுன்னா உடம்பெல்லாம் எரிஞ்சுட்டே இருக்கும், அப்படிப்பட்ட நரகம். விரஜேச்ச சகா, இந்த மாதிரி ரெண்டாவது பண்ணினவன் அந்த நரகத்துக்கு தான் போவான். அங்கே சந்தப்தகனா எரிஞ்சுட்டு உடம்பெல்லாம் எரியறது, சாகவும் முடியாது. அப்படிப்பட்ட தாபத்தோடு அங்கே திஷ்டதி அங்கே உட்காண்டிருப்பன். யாவது இந்திர சதுர்தச, 14 இந்திரன் ஆளும் காலம் வரை. 14 இந்திரன் அப்படி எந்த காலத்தில் ஆளுவான்? ஒரு டே ஆஃப் பிரம்மா, ஒரு பிரம்மாவோட காலத்தில் 14 மனு, அண்ட் ஒரு மனுக்கும் தனித்தனியாக ஒரு இந்திரன் அப்படின்னு நடத்தான். பிரம்மாவோட ஒரு நாள் முழுக்க அவன் இந்த தப்த குண்டங்கிற நரகத்தில் போய் வசிப்பான். चतुर्दश परकीये तडागे च पंकम् उद्धृत्य च उन्मृजेत रेणु प्रमाणवर्षं च ब्रह्मलोके वसेत् नरः. ஸோ பிரத்தியானுடைய தடாகம்னா குளம். ஸோ இன்னொருத்தனுடைய குளத்தில் பங்கம் உத்ருத்திய அதை க்ளீன் பண்ணுறான், அதை க்ளீன் பண்ணி அடியில் உள்ள சேரெல்லாம் நீக்கிறான். உன்பிரிஜேத், அதுக்கப்புறம் அவன் ஸ்நானம் பண்ணுறான். ஸோ அதெல்லாம் கீழே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவன் குளிக்கிறான். ரேணு பிரமாண வருஷம் ச, ஸோ இந்த மாதிரி அவன் அந்த இன்னொருத்தனோட குளத்தை க்ளீன் பண்ணி கொடுத்ததுனாலேயே அதில் எவ்வளவு களிமண்ணெல்லாம் அந்த மண்ணெல்லாம் அகற்றானே. ஸோ அந்த மணல் எவ்வளவு இருக்கோ, ஒரு 10,000 மணல் துகள்கள்னால அந்த 10,000 வருஷம் பிரம்மலோகே வசேத் நரக, அவனுக்கு பிரம்மலோகத்தில் போய் உட்கார்ற யோகம் கிடைக்கும். அந்த சேற்றில் எவ்வளவு மண் இருந்ததோ அத்தனை வருஷம் அவன் பிரம்மலோகத்தில் இருப்பான். पिण्डं पित्रे भूमि भर्तुः न प्रदाय च मानवः श्राद्धं करोति यः मूढः நரகம் யாதி நிச்சிதம். ஆமாம், ஸ்ராத்த காலத்தில் பிண்ட பித்திருக்கள்னு சொல்லி ஒரு 6 உருண்டை பிடிக்க சொல்லி பூமியில் வைப்பா. அதுக்கு இலையெல்லாம் வைக்க மாட்டா, அடியில் பூமியிலேயே வச்சு தான் அதுக்கு இதெல்லாம் எள்ளெல்லாம் கொடுத்து தண்ணி விடுவான், நிறைய தண்ணி விடுவான். அது பிண்ட பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்ராத்த காலத்தில் செய்யக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இது காரியம், அது செய்யணும் அதை. ஸோ அதை பூமி பர்த்துக்கு பூமி மாதா, ஸோ பூமியோட பத்தியாகப்பட்ட அவருக்கு பிண்ட பித்திருக்களுக்கு அதை செய்யாமல், அந்த காரியத்தை செய்யாமல் பிரதாய பிரதாய அது கொடுக்காமல் ஸ்ராதத்தை பண்ணினான் என்றால், கரோத்தியக அப்படி பண்ணினான் என்றால், மூடக அவன் மோகத்தில் இருக்கான், முட்டாளா இருக்கான், நரகம் யாதி நிச்சிதம், அவனுக்கு நரகம் தான் கிடைக்கும். भूमौ दीपं यः अर्पयति स च अन्धः सप्तजन्मसु भूमौ शङ्खं च संस्थाप्य पुष्टं जन्मान्तरे लभेत्. ஸோ பூமியில் தீபத்தை விளக்குக்கு எப்போவுமே அடியில் ஒரு சின்ன தாம்பாளை வச்சு தானே விளக்கேற்றுவோம் நம்ம. ஸோ அது மாதிரி பூமியில் வச்சு யார் ஏற்றுறானோ, வித்தவுட் அவர் தாம்பாளெல்லாம் வைக்காமல் நேராக பூமியில் தீபத்தை யார் ஏற்றுறானோ, அர்ப்பயத்தி வைத்து தீபத்தை கொளுத்துறானோ, சச்ச அந்தக சப்த ஜன்மசு 7 ஜென்மம் அவன் குருடனாக பிறப்பினான்.
ஸோ பூமியில் டைரெக்டாக விளக்க வச்சு ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றினாலும் அவனுக்கு 7 ஜென்மம் குருடனாக இருப்பன். பூமௌ சங்கம் ச சம்ஸ்தாபியா. அது மாதிரி சங்குங்கிறது ஒரு மங்களமான பொருள். அந்த சங்குக்கும் அடியில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைப்பான். அந்த சங்கை டைரெக்டாக பூமியில் எவன் வச்சானோ அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில், ஜென்மாந்தரேனா அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்தில் குஷ்டம் லபேது, குஷ்ட நோய் வரும்னுட்டான். मुक्ता माणिक्य हीरौ च सुवर्णं च मणिं तथा पञ्च संस्थापयेत् भूमौ स च अन्धः सप्त जन्मसु. அதான் இந்த முத்துக்கள், இந்த மணிகள், வைரம் இதெல்லாம் தரல வைக்கப்படாது. ஸோ அது மாதிரி வச்சான் என்றால் முக்தான முத்து, மாணிக்கம், ஹீரோன்னு டைமண்டு, அப்புறம் சொர்ணம் கோல்டு, மணி ரத்ன கற்கள் இதெல்லாம் ததா பஞ்ச சம்ஸ்தாபயேத். இந்த மாதிரி இந்த 5 பொருட்களை பூமியில் வைத்து டைரெக்டாக பூமியில் யார் வைக்கிறாளோ, பூமோ சம்ஸ்தாபயேத், சம்ஸ்தாபனம் பண்ணுறதுன்னு வைக்கிறது, பூமியில் யார் அதை வைக்கிறாளோ அவன் 7 ஜென்மம் சப்த ஜென்மசூச்ச அந்தக குருடனாக பிறப்பான். मुक्तां माणिक्य हीरौ च सुवर्णं च मणिं तथा पञ्च संस्थापयेत् भूमौ स च अन्धः सप्त जन्मसु. शिवलिङ्गं शिवाम् अर्चां यः च अर्पयति भूतले शतमन्वन्तरं यावत् கிருமிபக்ஷஹ ச திஷ்டதி. ஸோ சிவலிங்கத்தையும் சிவாம் தேவி, ஸோ அவளுடைய அர்ச்சானா அர்ச்சாமூர்த்தி, ஸோ தேவியோட மூர்த்தியையும் எகச்ச அர்ப்பயதி பூத்தலே தரையில் டைரெக்டாக வச்சு, சிவலிங்கத்தை தரையில் தனியாக வச்சோ, அவர் தேவியோட மூர்த்தத்தை தனியாக தரையில் வச்சோ யார் பூமியில் வைக்கிறாளோ, பூத்தலே அர்ப்பயதி பூமியோட தளத்தில் டைரெக்டாக யார் வைக்கிறாளோ, சதமன்வந்தரம் 100 மன்வந்தர காலம், 100 மனுக்கள் ஆள்ற காலம், யாவத் அது வரையிலும் கிருமிபட்சக சத்திஷ்டதி. கிருமிபட்சன்னா அந்த கிருமிகள் சாப்பிடக்கூடிய கிருமி குண்டம்ங்கிற அந்த நரகத்துக்கு போவார்கள், அங்கே போய் உட்காண்டிருப்பா 100 மன்வந்தர காலம். शिवलिंगं शिवा अर्चां यः च अर्पयति भूतले शतमन्वन्तरं यावत् कृमिपक्षः स तिष्ठति. शङ्खं यन्त्रं शिलातोयं पुष्पं च तुलसीदलं यश्च अर्पयति भूमौ च स तिष्ठेत् नरके ध्रुवम्. சங்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு, திருப்பியும் சொல்கிறாருங்க. சங்கு யந்திர ரூபமாக பகவானை கும்பிடுறா இல்லையா, யந்திரம் எல்லாம் வரைஞ்சி, அந்த யந்திரம் எல்லாம் கூட ஒரு தாம்பாளத்தில் அந்த மாதிரி தான் வரையணும் போட்டுருக்கு யந்திரம். ஷிலாதோயங்கிறது சாலிகிராம தீர்த்தம். அது மாதிரி பூக்கள், துளசி இலை, இது எல்லாத்தையும் பூமியில் எக அர்ப்பயத்தி, இதெல்லாம் பூமியில் யார் டேரக்டாக வைக்கிறாளோ அவன் நிச்சயமாக துருவம் நரகே திஷ்டேது, அவன் நிச்சயமாக நரகத்தில் இருப்பான். शङ्खं यन्त्रं शिलातोयं पुष्पं च तुलसीदलं यश्च अर्पयति भूमौ च स तिष्ठेत् नरके ध्रुवम्. जपमालां पुष्पमालां कर्पूरं रोचनं तथा यो मूढः च अर्पयेत् भूमौ स याति नरकं ध्रुवम्. அது மாதிரி ஜபமாலை, ஜபிக்கிறதுக்கு ஒரு மாலை வச்சு ஸ்லோகம் சொல்லின்னு சுத்துவாளே அந்த மாலை, அது புஷ்ப மாலை, இதெல்லாம் கற்பூரம், ரோச்சனம்ங்கிறது கோரோச்சனை இந்த மணப்பொருட்கள், சுவாமிக்கு காட்டக்கூடிய பொருட்கள். ஸோ அந்த கோரோச்சனை இதெல்லாம் யோமுடகச்ச அர்ப்பயத் பூமௌ, இதெல்லாம் பூமியில் வைத்தான் என்றால் அவனும் நரகம் துருவம் யாதி, நரகத்துக்கு கண்டிப்பாக போவான். जपमालां पुष्पमालां कर्पूरं रोचनं तथा यो मूढः च अर्पयेत् भूमौ स याति नरकं ध्रुवम्. भूमौ चन्दनकाष्ठाञ्च रुद्राक्षं कुशमूलकं संस्थाप्य भूमौ नरके वसेत् मन्वन्तर अवधि. ஸோ சந்தன கட்டை, காஷ்டம்னா கட்டை, ஸோ சந்திரக்கட்டையோ அல்லது ருத்ராட்சத்தையோ குஷமூலகம்னா தர்ப புல்லோடு அந்த வேற தரலப்படும்படி பூமௌ யார் பூமியை சம்ஸ்தாபியா பூமியில் அப்படி வைத்து நரகே வசேத்து மன்வந்தர அவதி, ஒரு மன்வந்தரம் தான் நல்ல காலம், இதெல்லாம் வச்சானா ஒரு மன்வந்தர காலம் அவதினா அந்த பீரியட் வரைக்கும் அவன் நரகத்துக்கு போனான், நரகத்தில் வசிப்பான்.
भूमौ चन्दनकाष्ठं च रुद्राक्षं कुशमूलकम् संस्थाप्य भूमौ नरके वसेत् मन्वन्तर अवधि पुस्तकं यज्ञसूत्रं च भूमौ संस्थापयेत् नरः न भवेत् विप्रयोनौ च तस्य जन्मान्तरे जनिः. ஸோ புஸ்தகம் யஜ்ஞசூத்திரங்கிறது பூணல். பூணல் இதெல்லாம் பூமியில் வைத்தான் என்றால் எந்த மனிதன் நரக எந்த மனிதன் பூமியில் வச்சானா நபவேத் விப்ரயோனவ் விப்ரனாக பிராமணனாக பிறக்க மாட்டான். அடுத்த ஜென்மாந்தரே அடுத்த ஜென்மம் அவனுடைய ஜனிகின பிறப்பு அவனுடைய பிறப்பு நிச்சயமாக விப்ரயோனவ் நபவேத் விப்ரயோன பிராமண யோனியில் ஒரு பிராமண பெண்மணிக்கு அவன் பிறக்க மாட்டான். पुस्तकं यज्ञसूत्रं च भूमौ संस्थापयेत् नरः न भवेत् विप्रयोनौ च तस्य जन्मान्तरे जनिः. ब्रह्महत्या समं पापम् इह वै लभते ध्रुवं ग्रन्थियुक्तं यज्ञसूत्रं पूज्यं च सर्ववर्णकैः. ஸோ சர்வவர்ணகைஹி பூஜ்யம் எல்லா வர்ணத்தாருனால் பூஜிக்கப்படக்கூடிய யஜ்ஞசூத்திரம் பூணல் ரொம்ப சிரேஷ்டமானது. அது அது கிரந்தியுக்தம்னு அதில் முடிச்சு போட்டு வச்சுருப்பா இல்லையா 3 அது ஒவ்வொருத்தருக்கும் 2 ஒருத்தருக்கு 3 அப்படிலாம் இருக்கே. ஸோ கிரந்தியுக்தம் அப்படி பூணல் முடி போட்டு அப்படி எல்லாராலும் பூஜிப்படக்கூடிய அந்த யஜ்ஞசூத்திரத்தை பூணலை பிரம்மஹத்யா சமம் பாப்பம் அதை கொண்டு பூமியில் வச்சான் என்றால் பிரம்மஹத்யா சமம் பிராமணனை கொன்ற பாவம் அந்த பாவத்துக்கு ஈக்குவலான பாவம் கிடைக்குமா? விலபத்தே துருவம் அந்த பாவத்தை அவன் அடைவான். ब्रह्महत्या समं पापम् इह वै लभते ध्रुवं ग्रन्थियुक्तं यज्ञसूत्रं पूज्यं च सर्ववर्णकैः. यज्ञं कृत्वा तु यो भूमिं क्षीरेण न हि सिञ्चति स याति तप्तभूमिं च सन्तप्तः सप्तजन्मसु. ஸோ யஜ்ஞம் கிருத்வா யாகம் பண்ணிட்டான் ஒருத்தர் நல்ல யாகம் பண்ணுறான். பூமியும் சீரேன்னு நகி செஞ்ச அந்த யாக பூமியை நல்லா பாலை தெளிக்கணுமா. யாக பூமியில் யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் ந சிஞ்சதி சீரம்னா பால். ஸோ பாலால் யார் ஒருவன் அந்த பூமியை நினைக்கலையோ அவன் தப்த பூமின்னு இந்த தப்த குண்டம் சொல்கிறோமே ஒரு நரகம். ஸோ அந்த தப்த குண்டங்கிற நரகத்துக்கு சயாத்தி போவான். சந்தப்தக தபிச்சுன்னு இருப்பான். சப்த ஜென்மசு 7 ஜென்மம் அவனுக்கு அந்த மாதிரி ஏற்படும். यज्ञं कृत्वा तु यो भूमिं क्षीरेण न हि सिञ्चति स याति तप्तभूमिं च सन्तप्तः सप्तजन्मसु. भूकम्पे ग्रहणे यः हि करोति खननं भुवः जन्मान्तरे महापापः हि अङ्गहीनः भवेत् ध्रुवम्. ஸோ பூகம்பம் நடக்கிறது எர்த்குவேக் சமயத்திலையோ கிரகண காலத்திலையோ ஸோ அது சூரிய கிரகணம் சந்திர கிரகண காலத்திலையோ கனனம் பூமியை யார் தோன்றானோ அந்த சமயத்தில் யார் பூமியை தோன்றானோ ஜென்மாந்தரை அடுத்த ஜென்மத்தில் மகா பாபியாகப்பட்டவன் அங்கஹீனக துருவம் பவேத்து அங்கஹீனமாக உள்ளவனாக பிறப்பான் அடுத்த ஜென்மத்தில். भूकम्पे ग्रहणे यः हि करोति खननं भुवः जन्मान्तरे महापापे हि अङ्गहीनः भवेत् ध्रुवम्. भवनं यत्र सर्वेषां भूमिः तेन प्रकीर्तिता काश्यपस्य इयम् அச்சலா ஸ்திர ரூபதஹ. ஸோ பூமியோட நேம்ஸை பற்றி சொல்கிறான். பூமிக்கு பல பெயர்கள் இருக்குல்ல. அந்த மேதினின்னு பார்த்தோம், அவளோட கொழுப்பு அசுரோடைய கொழுப்பு, அதனால மேதினின்னு பார்த்தோம். அது மாதிரி இங்கே வேறு நேம்ஸ் சொல்கிறாங்க. ஸோ சர்வேஷாம் பவனம் எல்லாரும் வீடு கட்டின்னு இருக்கான். பவனங்கிறது அவளுடைய வீடுகள். ஸோ எல்லாருக்கும் பவனத்தை கொடுக்கறதுனால அதுக்கு பேர் பூமி. பூமிகி தேன பிரகீர்த்திதா எல்லாருக்கும் பவனத்தை கொடுக்கறதுனால அவளுக்கு பூமி என்று பெயர். கஷ்யபசிய இயம் கஷ்யபரால் கொண்டு வரப்பட்டால் பூமாதேவியை கஷ்யபரோட பெண்ணாக அப்படி வந்தாள் அப்படிங்கிறனால எல்லாருமே கஷ்யபர்கிட்ட தான் வந்தாங்க அப்படிங்கிறனால கஷ்யப ரிஷி. ஸோ கஷ்யபசிய ஈயம் கஷ்யபருடைய இவள் என்பதனால காஷ்யபின்னு ஒரு பேர் இருக்கு அவளுக்கு.
பூமாதேவிக்கு காஷ்யபின்னு ஒரு பேர். அது மாதிரி ஸ்திர ரூபத்தக ரொம்ப ஸ்ட்ராங்காக சட்டுனெல்லாம் எடுத்துக்கலாம் வராது, எல்லாத்தையும் சாமான் அங்கே வைக்கிறோம், எவ்வளோ பாரத்தையும் தாங்குறா. அப்படி ஸ்திரமாக இருப்பதனால் அவளுக்கு அச்சலான்னு பேர். அசையாத்தவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அச்சலா அப்படிங்கிறது பூமிக்கு ஒரு பேர். பவனம் யத்ர சர்வேஷாம் பூமிஹி தேன பிரகீர்த்திதா காஷ்யபி கஷ்யபஸ்ய இயம் அச்சலா ஸ்திர ரூபதः विश्वम्भराधारणात् च अनन्ता अनन्तस्वरूपतः पृथिवी पृथुकन्यात्वात् विस्तृतत्वात् महामुने. கரெக்ட். மகாமுனே ஹே நாரதரே, அவளுக்கு பேர் தாரணாச்ச விஸ்வம்பரா, எல்லாரும் தரிக்கிறா. யார் எல்லாம் உலகத்தையே தன்னால் வச்சுட்டு தாங்குறா அவள், அதனால அவளுக்கு பேர் விஸ்வம்பரா. எல்லாரும் தரிக்கிறனால விஸ்வம்பரான்னு ஒரு பேர். அது மாதிரி அனந்த ஸ்வரூபத்தக, எல்லா ஸ்வரூபத்தையும், அதாவது ஒரு இடத்துல பார்த்தா தண்ணியாக இருக்கா, பூமியில் தானே தண்ணியும் பார்க்குறோம் நம்ம. ஸோ அது மாதிரி பல ஒரு இடத்துல பார்த்தா மலையாக இருக்கிறா. ஸோ அப்படி எல்லா ஸ்வரூபங்களாகவும் இருக்கிறதுனால அவளுக்கு அனந்தான்னு ஒரு பேர். பூமாதேவிக்கு அனந்தான்னு ஒரு பேர். பிருத்துகன்யாத்வாத், பிருத்துகன்யகையாக, பிருத்து தானே அந்த அவளை ஒரு அப்பா மாதிரி அவளை தத்தெடுத்து அதுக்கப்புறம் அவளை தோண்டி சமநிலைப்படுத்தி எல்லாம் பண்ணினார். அதனால பிருத்து ராஜாவுடைய கன்னியானதுனால அவளுக்கு பிருத்திவின்னு பெயர் ஏற்பட்டது. அது மாதிரி விஸ்திருதத்வாத், அது மட்டும் இல்லை, அவள் ரொம்ப விஸ்தாரமாக இருக்க. பிருத்துங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, குண்டுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ விஸ்தாரமாக இருக்கிறதுக்கும் அந்த பிருத்துங்கிற பேர். ஸோ அப்படி விஸ்தாரமாக இருக்கிறதுனாலையும் பிருத்து ராஜாவுடைய கன்னிகையானதுனால அவளுக்கு பிருத்வின்னு பெயர் ஏற்பட்டது. ஹே மகாமுனே. विश्वम्भराधारणात् च अनन्ता अनन्तस्वरूपतः पृथिवी पृथुकन्यात्वात् विस्तृतत्वात् महामुने. इति श्रीमद्भागवते महापुराणे अष्टादशसहस्रां संहितायां नवमस्कन्धे वृत्तियोगाध्याये नरकफलप्राप्तिवर्णनं नाम दशमोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ एकादशोऽध्यायः. नारद उवाच श्रुतं पृथिवी उपाख्यानम् अतीव सुमनोहरं गंगा उपाख्यानम् अधुना वद वेदविदाम्बर. ஸோ பிருத்திவி ஆக்கியானம், பூமியை பற்றியுள்ள அந்த விரிவான விளக்க உரையை கேட்டாச்சு. அதீவ சுமனோகரம், ரொம்ப மனோகரமாக இருந்தது, மனசுக்கு பிடிச்சதாக இருந்தது. ஸோ அதை ரொம்ப நன்றாக கேட்டாச்சு, ஸ்ருதம் கேட்டாச்சு. கங்கா உபாக்கியானம், இப்போ கங்கையை பற்றி சொல்லுங்கன்னு அடுத்து கேட்குறேன். அதுனான இப்பொழுது நீங்கள் கங்கையை பற்றியுள்ள விரிவுரையை சொல்லுங்கள். வேதவிதாம் வரக, வேதத்தை நன்றாக அறிந்தவரே நாராயணரே எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறார் நாரதர். श्रुतं पृथिवी उपाख्यानम् अतीव सुमनोहरं गंगा उपाख्यानम् अधुना वद वेदविदाम्बर. राधे कृष्णा मैम, ஒரு டவுட். भारते भारती शापात् सा जगाम सुरेश्वरी विष्णु स्वरूपा परमा स्वयं विष्णुपदी इति च. பாரதத்தில் பாரதி சாபா, சரஸ்வதியான சாபம் கொடுத்தா எல்லாருக்கும், கோவப்பட்ட அவள் தானே. ஸோ சரஸ்வதியோட சாபத்தினால பாரத பூமியில் கங்கை வரா. ஜகாம சுரேஸ்வரி, அவள் சென்றாள். ஜகாமன ஷி வெண்ட். சுரேஸ்வரி, தேவர்களுக்கெல்லாம் தலைவியாகப்பட்ட அந்த கங்காதேவி பூமிக்கு வந்தாள், பாரத பூமிக்கு வந்தாள். விஷ்ணு ஸ்வரூபா பரமா, பரமமான விஷ்ணுடைய ஸ்வரூபமாகப்பட்ட அந்த கங்காதேவி ஸ்வயம் விஷ்ணுபதி, விஷ்ணுபதிய பாதத்திலிருந்து வந்தாள், அதனால விஷ்ணுபதினு பேர். விஷ்ணுடைய பாதத்திலிருந்து தோன்றியவளாக அவள் விஷ்ணுபதியாக தானே பூமியில் விஷ்ணு ஸ்வரூபமாகவே அவள் பூமிக்கு வந்தாள். भारते भारती शापात् सा जगाम सुरेश्वरी विष्णु स्वरूपा परमा स्वयं विष्णुपति इति च. कथं कुत्र युगे केन प्रार्थिता प्रेरिता पुरा तत्क्रमं श्रोतुमिच्छामि पापग्नं पुण्यदं शुभम्. ஸோ கதம் எப்படி வந்தா, குத்ரா எங்கே வந்தா, முதல்ல எந்த இடத்துல வந்தா பாரதத்தில், கேன யுகே எந்த யுகத்தில் இந்த இதெல்லாம் நடந்தது, பிரார்த்திதா பிரேரிதா புறா அவள் பிரார்த்திக்கப்பட்டு பூமிக்கு எப்படி வந்தா, யார் முதல்ல பிரார்த்தனை பண்ணினா, அவளை சுதிச்சா, ஸோ யாரால் தூண்டப்பட்டாள், இப்படி முன்னாடி இதெல்லாம் எப்படிலாம் நடந்ததுன்னு கேட்குறார். தத்கிரமம் அதை வரிசையாக சொல்லுங்க.
எப்படி எப்படி ஆரம்பித்து எங்கெங்கே வந்தால் எல்லாம் வரிசையாக சொல்லுங்கன்னு கேட்க கிரமமாக சொல்லுங்க. ஸ்ரோத்துமிச்சாவை கேட்க விரும்புகிறேன். பாப்பக்னம், இதை கேட்டாலே பாபம் எல்லாம் தொலையும். பாபத்தை கொல்லக்கூடிய கதை. புண்ணியதம், புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது சுபமான கதை, அதை சொல்லுங்கன்னு கேட்குறேன். கதம் புத்ரயுதேன பிராப்திதா பிரேரிதா புரா தத்கமம் ஸ்ரோதுமிச்சாமி பாபக்னம் புண்யதம் சுபம். श्रीनारायण उवाच राजराजेश्वरः श्रीमान् सगरः सूर्यवंशजः तस्य भार्या च वैदर्भी शैव्या च द्वे मनोहरे. ஸோ நாராயணன் சொல்கிறார், இப்போது ராஜராஜேஸ்வரக ஸ்ரீமான் சகரக, ராஜாக்கள்லாம் ராஜா, சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சகரன் என்ற ராஜா, சூரிய வம்ச சூரியகுலத்தில் தோன்றிய சகர ராஜாவுடைய 2 மனைவி இருந்தார்கள். யாரில்? துவே மனோகரே, 2 மனோகரமான மனைவிகள். தஸ்ய பாரியாச்ச வைதர்பி ஷைபியா. இப்போ தேவி பாகத்தில் சொல்லும்போது வைதர்பிங்கிற ஒரு மனைவி, ஷைபியாங்கிற ஒரு மனைவி. இதே நம்ம பாகவத்தில் படிக்கிறோச்சு. அவளுக்கு பேர் என்னது? சுமதி, கேசினின்னு பார்த்தோம் இல்லையா? சுமதி ஒரு மனைவி, கேசினின்னு ஒரு மனைவி. கேசினிக்கு தான் ஒரு குழந்தை பிறந்தது, சுமதிக்கு 60,000 குழந்தை பிறந்தது. அப்படி பாகவத்தில் போகிறது. இது இது ஆரம்பத்தில் இல்லையா, எந்த யுகத்தில் எந்த சதுர்யுகத்தில் இந்த தேவி பாகத்தை எழுதப்பட்டது தெரியாது. ஆனால் துவாபர யுகத்தோடைய ஆரம்பத்தில் எழுதப்படுது. ஸோ துவாபர யுகத்தில் ஆரம்பத்தில் இது எழுதப்பட்டு துவாபர யுகத்தோட எண்டில் இது எழுதப்பட்டதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா எந்த துவாபர யுகம், எந்த சதுர்யுகத்தில் உள்ள துவாபர யுகத்தில் தேவி மகாத்மா எழுதப்பட்டது தெரியாது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி அதனால யுகபேதத்தினால பெயர்கள்லாம் கூட மாறுறது. तत्पत्न्यां एकपुत्रश्च बभूव सुमनोहरः असमञ्ज इति ख्यातः शैव्यायां कुलवर्धनः. ஸோ ஷைபியாயாம் அப்படின்னு பார்க்குற வச்சு ஷைபியாவுக்கு தத்பத்னியாம் அவருடைய மனைவிக்கு ஏகபுத்திரக ஒரே ஒரு பிள்ளை. ஸோ ஷைபியாவுக்கு ஒரே ஒரு குழந்தை. சுமனோகர பபுவக ரொம்ப அழகான குழந்தை பிறந்தது. அசமஞ்ச இது கியாத்தக அவனுக்கு பேர் அசமஞ்சன். ஸோ அசமஞ்சன் என்ற பெயருடைய குலவர்தனக குலத்தை வளர்க்கக்கூடியவனாக அசமஞ்சஸ் என்ற குழந்தை அந்த ஷைபியாவுக்கு பிறந்தான். अन्या च आराधयामास शङ्करं पुत्रकामुकी बभूव गर्भः तस्याश्च हरस्य च वरेणः. ஸோ அன்யா ரெண்டாவது வைதர்பிங்கிறவள். ஸோ ஆராதயா மாச சங்கரனை நோக்கி அவள் ஆராதிக்கிறாள். புத்திரகாமுக்கி எனக்கும் குழந்தை பிறக்கணுங்கிற ஆசையில் அவள் ரொம்ப நாளாக தபஸ் பண்ணுறாள். பபுவ கர்ப்பக தஸ்யாக அவளுக்கும் கர்ப்பம் ஏற்பட்டது. ஹரஸ்ய ச வரேன ச ஹரன் சிவனுடைய வரத்தினால அவள் கர்ப்பம் தரித்தாள். गते शत अब्दे पूर्णे च मांसपिण्डं सुशावसा तद्दृष्ट्वा सा शिवं ध्यात्वा रुरोद उच्चैः पुनः पुनः. ஸோ 100 ஆண்டு கர்ப்பம் தரிச்சுன்னு உட்காந்துருக்கா. கர்ப்பத்தில் 100 வயசு. அது கழிஞ்சு பார்த்தா கடைசியில் பெற்றது என்னன்னா சுஷாவான பெற்றெடுத்தாள். சுஷாவா பிரசவித்தாள். மாம்சப்பிண்டம் ஒரு பெரிய மாம்சப்பிண்டம் விழாருது. அவ்வளோதான். அது அவள் கர்ப்பத்தில் 3 வருஷம் கழிச்சு ஒரு மாம்சப்பிண்டம் வந்தது. அதை பார்த்து தத்ருஷ்டுவா சிவனை அவள் தியானம் பண்ணினா. என்னடா இவ்வளோ தியானம் பண்ணினா கடைசியில் ஒரு மாமிசப்பிண்டம் பிறந்திருக்கேன்ட்டு உச்சைகி புனப்புனருரோத மீண்டும் மீண்டும் அழுதாள். சிவனை நினச்சி அழறான். गते शता अब्दे पूर्णे च मांसपिण्डं सुशावसा तद्दृष्ट्वा सा शिवं ध्यात्वा रुरोद उच्चैः पुनः पुनः. शम्भुः ब्राह्मणरूपेण तत्समीपं जगामः चकार संविभज्य एतत् पिण्डं षष्टिसहस्रदा. ஸோ சம்பு வர்றார். அப்போ உடனே அவள் தியானம் பண்ணுற வச்சு பகவானே வரார். வந்துட்டு பிராமண ரூபேன ஒரு பிராமண ரூபத்தில் வந்து
தத் சமீபம் ஜகாமக அவள் கிட்டக்க போய் யார் வைதர்பியோட கிட்டக்க போய் சம்விபஜ்ய ஏதத் பிண்டம் அந்த மாமிச பிண்டத்தை ஷஷ்டி சகசிரதா சகார 60,000 பிண்டமாக உடைத்தார் ஒரு பிராமணனா போய் सर्वे बभूवुः पुत्राश्च महाबलपराक्रमाः ग्रीष्म मध्याह्नमार्ताण्ड பிரபா முஷ்டகலேவராக. அவ்வளோதான். ஸோ எல்லாரும் குழந்தைகளாகிடுது. இந்த 60,000 பிண்டங்களும் 60,000 குழந்தைகளாக எடுத்து புத்திராஷ்ட பபூஹு புத்திரர்களாக ஆனார்கள். மகாபல பராக்கிரமா பயங்கர பலசாலிகளாக பராக்கிரமம் உடையவர்களாக ஆனார்கள். எப்படி இருந்தான்னு சொன்னான்னா அவள் உடம்பு கலைவரம்னா உடம்பு கலைவரம் எப்படிப்பட்ட உடம்புனா கிரீஷ்ம மத்தியான மார்த்தாண்ட பிரபாமுஷ்டா அதாவது மத்தியான வேளை கிரீஷ்ம வெயில் காலத்தில் மத்தியான வேளையில் 12 மணி உச்சி மணி வெயிலில் அந்த மார்த்தாண்டன் அந்த சூரியன் எப்படி பிரபையோடு இருப்பான் பயங்கரமாக தீக்ஷணமாக இருப்பான் ஒளியோடு கூட இருப்பான் அந்த சூரியனோட ஒளியை மறைக்கிற அளவுக்கு தேஜஸாக இருந்தாள் இவன். முஷ்டனா மோஷனம் பண்ணக்கூடிய திருடக்கூடிய அப்பேற்பட்ட சூரிய ஒளியை திருடக்கூடிய தேஜஸ் இவன் 60,000 பேர்ட்ட இருந்தது. சர்வே பபூத்ராஷ்ட மகாபல பராக்கிரமாः ग्रीष्म मध्याह्न मार्ताण्ड प्रभा पुष्टकलेवराः. कपिलस्य मुनेः शापात् बभूवुः भस्मसाक्षते राजा रुरोध तच्छ्रुत्वा जगाम गहने वने. ஸோ கபிலரோட முனி இதெல்லாம் பாகவத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எல்லாம் இப்போ சாகரத்தை தோண்டிகிட்டே போவா இல்லையா, சகரபுத்திரர்கள் தானே, தோண்டிகிட்டே போய் ஒரு குதிரையை தேடின்னு போயிட்டு இருப்பா. ஸோ அந்த இடத்துல கபில முனிவர் உட்காண்டிருப்பார். தெரியாது இந்த குதிரையை இழுத்துன்னு வரும்போது கபிலர் கண்ணை திறந்தாலே எரிஞ்சு போய்ட்றா இல்லையா. ஸோ கபில முனிவருடைய சாபத்தினால பஸ்மசாச்ச பபூஹு அப்படியே பஸ்மமாக அப்படியே பொடி பொடியாக சாம்பலாக ஆயிட்டார்கள். ராஜா ருரோத தசுத்வா அதை கேட்டு ராஜா ரொம்ப அழுதார். யார் சகரன் ரொம்ப அழுதார். ஜகாம ககனே வனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம வனத்துக்கு போயிடலாம் நம்ம குழந்தைகள் எல்லாம் போயிடுத்து சொல்லிட்டு வானப்பிரசாசிரமத்துக்கு கிளம்பி போயிட்டார். तपश्चकार असमञ्जः गंगा आनयन कारणात् लक्षवर्षं तपस्तप्त्वा மமார காலயோகதஹ. அந்த பிள்ளை வந்து இவர் ஆரம்பித்த யாகத்தை கண்டினியூ பண்ணுறான். அசமஞ்சர் ஒரு பிள்ளை இருக்கானே அந்த இவளோட ஷைபியாவோட ஒரே பிள்ளையாகப்பட்ட அந்த அசமஞ்சஸ் வந்து அந்த யாகத்தை கண்டினியூ பண்ணி முடிக்கிறான். ஸோ அது எந்த யாகம் பண்ணினா இப்போ கங்கையை கொண்டு வரணும். யார் இந்த எரிஞ்ச சாம்பலை அவர்களை பித்ருலோகத்துக்கு அனுப்புறதுக்கு இந்த சாம்பல் கங்கை தண்ணியால் தான் முடியும்னு சொல்லிட்டா. அதனால கங்கையை கொண்டுறதுக்காக வேண்டி யாகம் பண்ணுறான் அசமஞ்சன். தபஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் தபஸ் பண்ணுறான். அவன் தபஸ் பண்ண லட்ச வருஷம் தபஸ் பண்ணி முடிச்சுட்டு மமாரான செத்து போயிட்டான். கால யோகத்தக்கா அவனுக்கு காலம் முடிஞ்சு போயிடுத்து. அவனுடைய காலம் முடிஞ்சதுனால அவன் இறந்தான். ஸோ கங்கை வரலை. भगीरथः तस्य पुत्रः अंशुमान् तस्य तनयः गंगा आनयन कारणात् तपः कृत्वा लक्षवर्षं ममार कालयोगतः. கரெக்ட். ரெண்டாவது லைன் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ அம்சுமான் தஸ்ய தனேக அசமஞ்சனோட பிள்ளை அம்சுமான் வந்து தனேகன பிள்ளை அவனோட அந்த அசமஞ்சனோட பிள்ளையாக இருந்தவன். அவனும் தபஸ் பண்ணுறான். கங்கையை கொண்டுறணும் நம்முடைய பித்ருலோகத்துக்கு அனுப்பணும் இந்த எரிஞ்ச சாம்பலன்னு நினைக்கிறான். அவனும் தபஸ் பண்ணினான். தபக்கிருத்துவா லட்ச வருஷம் அவனும் லட்ச வருஷம் தபஸ் பண்ணிட்டு மமார இறந்தான். கால யோகத்தகன்னு காலம் முடிஞ்சு கொடுத்து அவன் இறந்தான். अंशुमान तस्य तनयः गंगा आनयन कारणात् तपकृत्वा लक्षवर्षं ममार कालयोगतः. भगीरथः तस्य पुत्रः महाभागवतः सुधीः वैष्णवः विष्णुभक्तश्च
குணவான் அஜராமரக. ஸோ பகீரதன் அம்சுமானுடைய பிள்ளை. ஆனால் பாகவத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், பகீரதர் வந்து திலீபனோட பிள்ளைன்னு பார்க்குறோம் இல்லையா. திலீபன் இங்கே திலீபனை கட் பண்ணிட்டான். இந்த இடத்துல திலீபன் வரல, அவ்வளோதான். ஒரு இடத்துல ஒரு மாதிரி வரும். ராமாயணம் படிக்கிற வச்சு இன்னும் கொஞ்சம் அம்சுமானோட பிள்ளையா பகீரதனை சொல்லிட்டாங்க. பாகவதகன பகவத் பக்தன், பாகவதன். சுதீகி நல்ல புத்திசாலியான பகீரதன் என்பனான். வைஷ்ணவகன விஷ்ணு பக்தன், வைஷ்ணவகன விஷ்ணு பக்தன். விஷ்ணு பக்தச்ச குணவான் அஜராமரக, அதாவது ஜராமரம் இல்லாதது அப்படின்னா ஜரைனது வயசாகாது, அமரகன்னு ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடியவனாக. அப்படி ஒரு விஷ்ணு பக்தியோடு கூட இருந்த பகீரதன் ரொம்ப நாள் தபஸ் பண்றான் அவன். भगीरथः तस्य पुत्रः महाभागवतः सुधीः वैष्णवः विष्णुभक्तश्च गुणवान् अजरामरः. तपः कृत्वा लक्षवर्षं गङ्गा आनयन कारणात् ददर्श कृष्णं ग्रीष्मस्ता சூரியகோட்டி சமப்பிரபம். அவ்வளோதான். பகீரதனோட தபஸுக்காக தான் வரா கங்கை. ஸோ தபக்கிருத்வா பகீரதன் பயங்கரமாக தபஸ் பண்ணி லட்ச வருஷம் தபஸ் பண்ணுறான். கங்கா ஆனையன காரணத்தால் கங்கையை கொண்டு வரணும் அந்த காரணத்துக்காக வேண்டி பண்ணினான். கிருஷ்ணம் கிரீஷ்மஸ்த சூரிய கோட்டி சமப்பிரபம், அதாவது கிருஷ்ணர் பகவானை பார்க்குறானவன் வெயில் காலத்தில் உள்ள சூரியன் மாதிரி கோடி சூரியன்கள், வெயில் காலத்தில் இன்னும் கோடி சூரியன் உதிச்ச மாதிரி பிரபையோடு கூடி இருக்கக்கூடிய கிருஷ்ணரை ததர்ஷ பார்த்தான். तपकृत्वा लक्षवर्षं गङ्गा आनयन कारणात् ददर्श कृष्णं ग्रीष्मस्त सूर्यकोटि समप्रभम्. विभुजं मुरलीहस्तं किशोरं गोपवेशिनं गोपालसुन्दरी रूपं பக்த அனுக்கிரக ரூபிணம். ஸோ 2 கைகள் கிருஷ்ணரோட வர்ணனைங்க. 2 கைகளோட கையில் முரளி இது வச்சுட்டுருக்காரு, வேணுகானம் பண்ணுறதுக்கு வேண்டி முரளியை வச்சுட்டுருக்காரு, வேணு வச்சுட்டுருக்கார் அவர். வேணு என்னப்பா அது, அதான். ஸோ புல்லாங்கையில் கையில் வச்சுட்டு வந்திருக்கார். கிஷோரம் நல்ல இள வயசு, சின்ன 16 வயசு பையனா. கோபவேஷினம் கோபனாக இடையனாக வேஷம் போட்டுன்னு வந்திருக்கார். அந்த மாதிரி வேஷத்தில் பார்க்குறார் பகீரதன். கோபால சுந்தரி ரூபம். ஸோ கோபால சுந்தரின்னே நம்ம பார்க்குறோம் இல்லையா. கோபால சுந்தரின்னு இந்த நம்ம இதில் படித்தோம், ஏன்னா கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் 2 இடத்துல கோபால சுந்தரியாக கிருஷ்ணனோட வர்ணனை 2 இடத்துல வருது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அலைக்காக இருக்கும். ஸோ அந்த கோபாலி சுந்தரி ரூபத்தில் வந்தார் அவர். பக்த அனுகிரக ரூபிணம், பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுற ரூபத்தோட கோபால வேஷத்தோட இடைய பெண்ணாக அந்த மாதிரி வரார். द्विभुजं मुरलीहस्तं किशोरं गोपवेशिनं गोपालसुन्दरी रूपं भक्त अनुग्रहरूपिणम्. वेक्षामयं परं ब्रह्म परिपूर्णतमं प्रभुं ब्रह्म विष्णु शिव आद्यैश्च स्तुतं मुनिगणैः नुतम्. ஸ்வச்சாமயம், ஸ்வச்சாமயம் தன்னிச்சை. அவர் தன்னோட இச்சையில் தான் என்ன வேணால் எந்த ரூபத்தில் வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். ஸோ அப்படி தன் விருப்பத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமாகப்பட்ட அந்த பகவான் பரிபூர்ணதமம் பிரபும், தனக்கு பூர்ண ஆப்தகாமம் சொல்லுவோம், எல்லாமே அடைந்தவர், அவருக்கு பரிபூர்ணராக இருக்கக்கூடியவர், அவருக்கு எதுவுமே வேண்டியதில்லை வெளியிலேருந்து. அப்படிப்பட்ட பிரபுவை அந்த கிருஷ்ணரை பிரம்ம விஷ்ணு சிவாத்யைஷ்ச, பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே வந்திருக்கான். ஸ்துதம், அவளாம் ஸ்துதிக்கிறான். எப்படி பார்க்குறான்னா அந்த கிருஷ்ணரை மற்றவரெல்லாம் ஸ்துதி பண்ணுற மாதிரி. முனிகணைகி நுதம், முனிகணங்கள் எல்லாம் கூடி அவர்களை வணங்கும்படி அப்படி ஒரு வேஷத்தில் அந்த பகவானை கண்டார். யாரு? பகீரதன். ஸ்வேச்சாமயம் பரம் பிரம்ம பரிபூர்ணதமம் பிரபும் பிரம்ம விஷ்ணு சிவாத்யைச்ச ஸ்துதம் முனிகணைஹி நுதம். निर्लिप्तं साक्षिरूपं च निर्गुणं प्रकृतेः परम् ईषद् हास्य प्रसन्न हास्यं भक्ता अनुग्रह कारणम्. நிர்லிப்தம்னா பற்றில் இல்லை, லேப்பனம்னாலே ஒட்டிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ லிப்தம்னு சொன்னால் ஒட்டிக்கிறது. இங்கே நிர்லிப்தம், பற்றே கிடையாது, எதுலேயுமே அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்படிப்பட்ட பகவான் சாட்சியாக இருப்பார், எல்லாம் பார்த்துட்டு இருப்பார், சாட்சி ரூபம். நிர்குணம், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நிர்குணமாகப்பட்ட பிரம்மம். பிரகிருத்தேக பரம், பிரகிருத்தியெல்லாம் தாண்டி, பிரகிருதி வந்து அபரா, அவருடைய அபரா இது சக்தி தான் பிரகிருதியாக வருது. அவருடைய ஒரிஜினல் நிர்குண ரூபமாக பிரகிருதிக்கு மேலான ரூபம்.
ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆஸ்யம், சிறிது மலர்ந்த ஈஷத்தில் கொஞ்சமாக மலர்ந்த சிரிப்போடு கூட பிரசன்ன ஆசியம், பிரசன்னமான அந்த ஆசியம்ங்கிறது இங்கே முகம், பிரசன்னமான முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, ஈஷத் ஹாஸ்யம், அப்படி சிரிச்சுண்டு பக்த அனுகிரக காரணம், பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் புரிவதற்காக இருக்கக்கூடிய அந்த பகவான் இப்படி காட்சி கொடுத்தார் பகீரதனுக்கு. निर्लिप्तं साक्षिरूपं च निर्गुणं प्रकृतेः परम् ईषद्हास्य प्रसन्न हास्यं भक्त अनुग्रहकारणम् वन्ये शुद्ध अंशुकादानं रत्नभूषणभूषितं तुष्टाव दृष्ट्वा नृपतिः प्रणम्य च पुनः पुनः. ஸோ வன்னி சுத்த அம்சுகம், அம்சுகம்னா ட்ரெஸ்ஸு, ஸோ ஆதானம்னு எடுத்துக்கொண்டிருக்கார். ஏன்னா வன்னி சுத்தன்னு நெருப்பு மாதிரி இருக்குது, ஜொல ஜொல் ஜொல்னா எப்படி பீதாம்பரம் தானே கட்டின்னு இருப்பார். ஸோ அந்த மாதிரி புடம்போட்ட தங்க மாதிரி இருக்குது அவருடைய அந்த ட்ரெஸ்ஸு. அதை தரித்து கொண்டு பூஷித ரத்ன ஆபரணங்களாம் அணிந்து கொண்டு காட்சி அளிக்கிறாரா. திருஷ்டுவா, அதை பார்த்து நிருபதிஹி ராஜா, யார் பகீரத ராஜா, துஷ்டாவ ஸ்துதி பண்ணினார், பகவானை பார்த்து ஸ்துதி பண்ணினார். நிருபதிஹி பிரணம்யச்ச புனப்புனக, மீண்டும் மீண்டும் வணங்கி அவரை ஸ்துதி பண்ணினார் பகீரதன். वह्नि शुद्ध अंशुक आभानं रत्नभूषणभूषितं तुष्टाव दृष्ट्वा नृपतिः प्रणम्य च पुनः पुनः. लीलया च वरं प्राप वाञ्छितं वंशतारणं कृत्वा च स्तवनं दिव्यं पुलकाङ्कितविग्रहः. ஸோ வம்சதாரணம் வரம், அதாவது வம்சத்தை தாரணம் பண்ணுறதுன்னு என்னது, தாண்டி வைக்கணும். எப்படிப்பட்ட இவாளுடைய முன்னோர்கள் எல்லாம் சாம்பலாக கிடக்கா, ஸோ அவளெல்லாம் தாண்டி வைத்து அவளை சொர்க்கலோகத்தில் கொண்டு உக்காத்தனம். ஸோ அதுக்காக வேண்டி வம்சதாரணம் வரம், அந்த வரத்தை கொடுங்கோ எங்களுக்கு, வந்து எப்படியாவது கங்கை நதியை கொண்டு தாங்கோன்னு கேட்குறார். வரம் பிராப, அதை அடைந்தார். ஸோ கங்கை நதியை கொண்டு வரேங்கிற சம்மதிக்கிற மாதிரி உள்ள வரத்தை பெற்றார். வாஞ்சிதம், அவர் விரும்பிய வரம். லீலையா வரம் பிராப, விளையாட்டாக அந்த வரத்தை கேட்டு வாங்கிட்டார். கிருத்வாச்ச ஸ்தவனம் திவ்யம், அதுக்கு என்ன பண்ணார், நல்ல ஸ்தவனம் ஸ்தோத்திரத்தை பண்ணினார், திவ்யமான ஸ்தோத்திரம் பண்ணார். புலகாங்கித விக்கிரக, உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைந்தவராக அந்த பகவானை நோக்கி, ஏன்னா வரம் கிடச்சுடுத்து உனக்கு, நான் ஓகே கங்கையை கொண்டு தரேன் அப்படிங்கிற வரத்தை அடைந்து புலகாங்கிதமாக ப்ரே பண்ணினார் பகீரதன். लीलया च वरं प्राप्य वाञ्छितं वंशधारणं कृत्वा च स्तवनं दिव्यं पुलकाङ्कितविग्रहः. श्रीभगवानुवाच भारतं भारती शापात् गच्छ शीघ्रं सुरेश्वरी सगरस्य सुतान् सर्वान् பூதான் குரு மம ஆக்ஞயா. ஸோ கங்காதேவி உட்காந்துருக்கால பக்கத்தில், பகவான் சொல்கிறார், கங்கையை பார்த்து சொல்கிறார், பாரதம் பாரதி ஷாபாத், பாரதி சரஸ்வதியோட சாபத்தினால நீ பாரதத்துக்கு போ, கச்சா போ, சீக்கிரமாக போமா சுரேஸ்வரி, ஹே கங்கையே. சகரஸ்ய சுதான், சகர ராஜாவுடைய பிள்ளைகள் 60,000 பிள்ளைகள் சாம்பலாக இருக்கா. சர்வான் பூதான் குரு, எல்லாரையும் புனிதப்படுத்து, உன்னுடைய நீரால் அவர்களை எல்லாம் புனிதப்படுத்து. மம ஆக்ஞையா, என்னுடைய கட்டளையால் இதை நீ செய்ய வேண்டும். श्री भगवानुवाच भारतं भारती शापात् गच्छ शीघ्रं सुरेश्वरी सगरस्य सुतान् सर्वान् भूतान् कुरु मम आज्ञया. அது பூதான். ஆமா, அதான் பூதான் படிச்ச மாதிரி இது, பூதான் ஃபர்ஸ்ட் பா. भूतान् कुरु मम आज्ञया. त्वत्स्पर्श वायुना पूता यास्यन्ति मम मन्दिरं बिभ्रतः मम मूर्तिश्च दिव्यसन्त्यन्दनगामिनः. ஸோ தொத் ஸ்பர்ஷவாயுனா, உன்னை தொட்டால அந்த காற்று, உன்னுடைய அந்த கங்கையோடு வீசக்கூடிய அந்த காற்று, நீ அவளை போய் தொடும் பொழுது பூத்தாக அந்த 60,000 பேரும் சாம்பல் வந்து புனிதப்பட்டு, யாஸ்யந்தி மம மந்திரம், என்னுடைய லோகத்துக்கு அவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள்.
ஸோ மம மூர்த்திஷ்ட பிப்ரதக, ஸோ என்னுடைய மூர்த்தியை, அதாவது என்னுடைய மாதிரியே பார்ஷதர்கள்னு அர்த்தம். ஸோ என்ன மாதிரியே மூர்த்தி வடிவத்தில் இருப்பார்கள் அவர்கள். அப்படி தரித்து கொண்டு திவ்ய செந்தனகாமினக, அப்படியே விமானத்தில் செல்பவர்களாக, அவளோட வீடெல்லாம் செந்தனம், செந்தனம்னா ரதம், விமானம். ஸோ அப்படி அந்த மாதிரிப்பட்ட வீடுகளில் இருந்து கொண்டு என்னுடைய வடிவம்பாலேயே ஒரு வடிவத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய பார்ஷதர்களாக வந்து விடுவார்கள். நீ போய் அவளை புனிதப்படுத்துன்னு சொல்கிறார். மத்பார்ஷதா பவிஷ்யந்தி சர்வகாலம் நிராமயாः சம் உச்சித்ய கர்ம போகான் கிருதான் ஜன்மனி ஜன்மனி. ஸோ ஜென்மனி ஜென்மனி கிருதான், பல ஜென்மங்களில் செய்த பாவங்களை எல்லாம், ஸோ கர்ம போகான், அந்த கர்மத்தை அனுபவித்து அனுபவித்து பல ஜென்மங்களாக, சம் உச்சித்யா, அந்த கர்மங்கள்லாம் தொலைத்து, புண்ணிய கர்மத்தையும் தொலைச்சு பாப கர்மத்தையும் தொலைத்து விட்டு, உச்சித்தியன்னு தூக்கி எறிந்து விட்டுன்னு அர்த்தம். மத் பார்ஷதாக பவிஷ்யந்தி, என்னுடைய பார்ஷதர்களாகவே ஆகிவிடுவார்கள். சர்வகாலம் நிராமையாக, எல்லா காலம், இனிமேல் கீழே பறக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவளுக்கு. ஸோ நிராமையாக, ஒரு குறை, ஆமயம்னா இது நோயின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக, இங்கே குறை குற்றம் குறை எதுவும் இல்லாமல், ஸோ எந்த நோயுமின்றி சர்வத்திர எல்லா காலமும் பார்ஷதர்களாக என் கூட இருப்பார். மத்பார்ஷதா பவிஷ்யந்தி சர்வகாலம் நிராமயாः சம்புச்சித்ய கர்ம போகான் கிருதான் ஜன்மனி ஜன்மனி. கோட்டி ஜன்ம அர்ஜிதம் பாபம் பாரதே யக்ருதம் நிருபிः கங்காயா வாதஸ்பர்ஷேன நஷ்யதி இதி ஸ்ருதௌ ஸ்ருதம். கோடி ஜென்ம அர்ஜிதம் பாபம், அர்ஜிதம்னு சேர்த்தன்னு அர்த்தம். ஸோ கோடி ஜென்மத்தில் சேர்த்து கொண்ட பாபத்தை பாரதத்தில் எத்கிருதம் நிருபிகி, அதாவது பாரதத்தில் பிறந்து பல 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 காலமாக பல கோடி ஜென்மத்தில் பாவங்கள் பண்ணி நிருபிகின மனிதர்களால் செய்யப்பட்டதோ, கங்காயாக வாதஸ்பர்ஷேன, கங்கை நதிக்கரையில் நின்னா போரும், அந்த குளிர்ந்த காற்று தொட்டாலே போரும், வாத்தான காற்று, அந்த காற்று தொட்டாலே, கங்கையோட நதிக்கரை காற்று பட்டாலே நஷ்யதி போயிடும், இந்த கோடி ஜென்ம பாபமும் போயிடும். ஸ்ருதௌ ஸ்ருதம், இது ஸ்ருதௌ, ஸ்ருதினா வேதம், ஸ்ருதௌ வேதத்தில், ஸ்ருதம் கேட்கப்பட்டது. ஸோ வேதம் சொல்லிருக்கு கங்கையோட காற்று பட்டாலே பாபம் போயிடுன்னு வேதத்திலே சொல்லியிருக்கு. கோடி ஜன்ம அர்ஜிதம் பாபம் பாரதே யக்ருதம் நிருபிः கங்காயா வாதஸ்பர்ஷேன நஷ்யதி இதி ஸ்ருதௌ ஸ்ருதம். ஸ்பர்ஷனாத் தர்ஷனாத் தேவ்யாः புண்ணியம் தசகுணம் ததः மௌசல ஸ்நான மாத்ரேன சாமான்ய திவசே நிருணாம் சதகோடி ஜன்ம பாபம் நஷ்யதி இதி ஸ்ருதௌ ஸ்ருதம். ஓகே, ஸோ ஸ்பர்ஷனாத் தர்ஷனாத், தேவியோடைய அந்த ஸ்பர்ஷனம்னு இது குளிக்கிறது, கங்கை நதியில் குளிக்கிறத ஸ்பர்ஷம் ஆகிடுறது. தர்ஷனாத், அவளை பார்த்தாலுமே, தேவியாகனா இங்கே கங்காதேவியை பார்த்தாலும் குளித்தாலும், புண்ணியம் தசகுணம் ததக, ஸோ வெறும் காற்று படுறதை விட அவளை பார்க்குறதோ குளிக்கிறதோ 10 மடங்கு ஜாஸ்தி புண்ணியம். தசகுணம், குணம்னா மடங்கு, 10 மடங்கு ஜாஸ்தி. மௌசல ஸ்நானம், மௌசலம்னு சொன்னானே உதைக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ தண்ணியில் டம்முன்னு அலைஞ்சு திரிஞ்சு அப்படி தண்ணியை ஒரு சேஷ்டை பண்ணிட்டு போனான்னா அது உதைக்கிறது, தண்ணியை உதைச்சிட்டு போய் ஸ்நானம். அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணினா, அதாவது சாந்தமாக போலே அடித்து உதச்சிட்டு போகிறான்னு குளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி பண்ணினா சாமானிய திவசே, அது நார்மல் நாளில் ஒரு புண்ணிய தினமெல்லாம் கிடையாது, நார்மல் டேயில் இந்த மாதிரி அடி கொடுத்துட்டு தண்ணி அடித்து உதச்சிட்டு போய் குளிச்சா கூட மாத்திரேனா அது மட்டும் பண்ணினாலே நிருணாம் சதகோடி ஜென்ம பாபம், மனிதர்கள் பண்ணின பல சதகோடி 100 கோடி ஜென்மத்துள்ள பாபம் நஷ்யதி, அது போகும் என்று ஸ்ருதௌ ஸ்ருதம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பர்ஷனாத் தர்ஷனாத் தேவ்யாः புண்ணியம் தசகுணம் ததः மௌசல ஸ்நான மாத்ரேன சாமான்ய திவசே நிருணாம் சதகோடி ஜன்ம பாபம் நஷ்யதி இதி ஸ்ருதௌ ஸ்ருதம். யானி கானி ச பாபானி பிரம்மஹத்யாதிகானி ச ஜன்ம சங்க்ய
अर्जितान् एव कामतः अपि कृतानि च तानि सर्वाणि नश्यन्ति कौसलस्नानतः तृणाम्. ஸோ ஷியானி காணிச்ச பாப்பானி எந்தெந்த பாவம் எங்கள் இடத்துல செய்தாலும் பிரம்மத்தியாதிகாணி பிரம்மஹத்தியா பண்ணினா கூட ஒரு பிராமண கொலைகள் அந்த மாதிரி உள்ள பாவத்தை பண்ணினா கூட ஜென்ம சங்கியா அர்ஜிதானி ஏவ, அதாவது பல ஜென்மங்களில் ஜென்ம சங்கியானது பல 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 ஜென்மங்கள் நம்பர்ஸ் பல ஜென்மங்களில் அர்ஜிதானி அப்படிப்பட்ட சேர்க்கப்பட்ட பாவங்கள் காமத்தக அபிகிருதானி வேண்டி விரும்பி பண்ணின பாவங்கள் கூட தெரிஞ்சுட்டு பாவம் தெரிஞ்சுட்டு பண்ணின பாவங்கள் கூட தானி சர்வாணி அவை எல்லாமே நஷ்யந்தி இதெல்லாமே போயிடும் மௌசல ஸ்நானம் பண்ணினா கூட. யானி கானி ச பாபானி பிரம்மஹத்யானி கானி ச ஜன்ம சங்க்யா அர்ஜிதானி ஏவ காமதஹ அபி கிருதானி ச தானி சர்வாணி நஷ்யந்தி கௌசல ஸ்நானதஹ ருணாம். पुण्याः स्नानतः पुण्यं वेदानैव वदन्ति च किञ्चित् वदन्ति ते विप्र फलमेव यथा आगमं ब्रह्म विष्णु शिव आद्यश्च सर्वं नैव वदन्ति च. ஸோ புண்ணியாக ஸ்நானத்தகன்னா புண்ணிய நாட்களில் புண்ணியாக தினம்னா புண்ணியமெல்லாம் இருக்கும் அகஸ்னால டே புண்ணிய நாட்கள். ஸோ புண்ணிய நாட்களில் போய் குளித்தோமானால் அதோட புண்ணியம் எவ்வளவு இருக்குன்னு வேதங்களால் சொல்ல முடியாதுன்ட்டேன். வேதா நைவ வதந்தி. ஸோ கங்கையில் புண்ணிய நாளில் போய் குளித்தோமானா அதோட புண்ணியத்தை வேதம் கூட சொல்ல முடியாதுப்பா. ஆனால் கொஞ்சம் சொல்கிறது தே விப்ரன்னா பிராமணோத்தமரே நாரதரே கிஞ்சித் வதந்தி தே கொஞ்சமாக சொல்கிறது. ஏதோ புண்ணியத்தை பற்றி ஃபுல்லாக சொல்ல முடியாத வாழல, ஆனால் கொஞ்சம் சொல்கிறது வேதம். ஃபலமேவ எதா ஆகமம், எதா ஆகமம்னு இது சாஸ்திரத்தில் சாஸ்திரம். ஸோ வேதத்திலேருந்து அடுத்த ஸ்டெப்பில் சாஸ்திரங்கள் வருது. ஸோ சாஸ்திரங்களில் கொஞ்சம் அதை பற்றி சொல்லப்படுறது கங்கை ஸ்நானத்தை பற்றி. பிரம்மா விஷ்ணு சிவ ஆத்யாகா, பிரம்மாவோ விஷ்ணுவோ சிவனோ அவர்கள் கூட சர்வம் நைவ வதந்தி அவளும் மொத்த புண்ணியத்தை பற்றி சொல்லவே முடியாதுன்னு. सामान्य दिवस स्नान संकल्पं शृणु सुंदरी पुण्यं दशगुणं चैव मौसल स्नानतः परं ततः 30 गुणं पुण्यं रवि संक्रमणे दिने. ஸோ மௌசல ஸ்நானத்தக பரம் அது மறுபாவம். ஸோ மௌசல ஸ்நானம் பண்ணினா இல்லையா, தண்ணிலாம் அடிச்சுலாம் குளிச்சான் இல்லையா, அதுக்கு மேலானது அதுக்கு மேலாக புண்ணியம் தசகுணம் 10 மடங்கு புண்ணியம். எப்போ சாமானிய திவச ஸ்நான சங்கல்பம். ஸோ சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணுறது. ஸோ நாள் நார்மலாக இருந்தால் கூட மௌசல ஸ்நானத்தை விட இது மேலானது. ஒரு சங்கல்ப ஸ்நானமாக பண்ணணும். கங்கை சுணு சுந்தரி கேளு கங்கை உனக்காக தான் சொல்கிறேங்கிற கங்கையை பார்த்தா அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரெல்லாம். கங்கையே தெரிஞ்சுக்கோ, உனக்கு அப்படிப்பட்ட புண்ணியத்தோடு நீ போகிற பூமிக்கு. ததகா 30 குணம் புண்ணியம், இதை விட 10 மடங்கு புண்ணியம் சொல்லியாச்சு. அதை விட 30 மடங்கு புண்ணியம். இப்போது ரவி சங்கிரமணே தினே சூரிய கிரகணத்தை அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ணினா அதை விட 30 மடங்கு புண்ணியம் ஜாஸ்தி. சாமான்ய திவச ஸ்நான சங்கல்பம் சுரு சுந்தரி புண்ணியம் தசகுணம் சைவ மௌசல ஸ்நானதஹ பரம் ததஹ 30 குணம் புண்ணியம் ரவி சங்கிரமணே தினே. मायां चापि तत्तुल्यं त्रिगुणं दक्षिणायने ततो दशगुणं पुण्यं नराणाम् उत्तरायणे. ஓகே, அமாயாம்னா அமாவாசை. ஸோ அமாவாசையிலையும் இது ஈக்குவலாக ரவிசங்கர் எப்படி சூரிய கிரகணத்தன்னைக்கு பண்ணுற மாதிரி தான் அமாவாசையில் கங்கையில் குளித்தாலும் அதே புண்ணியம் உண்டு. தட்சிணாயனே திகுணம், தட்சிணாயனத்தில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணினா அதை விட 2 மடங்கு புண்ணியம். ததோ தசகுணம் புண்ணியம் நராணாம் உத்தராயணே. ஸோ தட்சிணாயணத்தில் கிடைக்கிற புண்ணியத்தை விட உத்தராயணத்தில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணினா 10 மடங்கு ஜாஸ்தி புண்ணியம். அமாயாம் ச அபி தத்துல்யம் த்விகுணம் தட்சிணாயனே ததோ தசகுணம் புண்ணியம் நராணாம் உத்தராயணே. चातुर्मास्यां पौर्णमास्यां
अनन्तं पुण्यमेव च अक्षयाया च तत्तुल्यं च एतद्वे निरूपितम् ஸோ சாதுர்மாசியம் ஸோ சாதுர்மாசியம் நான் 4 மாதம் மழைக்காலம் இருக்கு இல்லையா, சாதுர்மாசியம் சொல்கிறேன் இல்லையா. ஸோ பௌர்ணமாசியாம் அதாவது சாதுர்மாசிய காலத்துலேயும் பௌர்ணமி காலத்துலேயும் அனந்தம் புண்ணியமே வச்சா அதுக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட அனந்தமான புண்ணியம் பௌர்ணமி தினத்தில் போய் குளித்தாலோ சாதுர்மாசிய நாட்களில் போய் குளித்தாலோ அனந்தமான புண்ணியங்கள். அட்சயாயாம் அட்சயான்னு சொன்னால் அட்சய திருதி, அட்சய திருதியில் போய் அதுக்கு ஈக்குவலாக அன்னைக்கு குளித்தாலும் தத்துல்யம் எப்படி பௌர்ணமியில் குளிக்கிற மாதிரி அட்சய திருதியில் குளித்தா அதே புண்ணியம் உண்டு. தத் வேதே நிரூபிதம் இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. असंख्य पुण्य फलदम् एतेषु स्नानदानकम् सामान्य दिवस स्नानात् दानात् शतगुणं फलम्. ஸோ ஸ்நான தானகம் ஸ்நானம் பண்ணிட்டு தானம் பண்ணினானா அசங்கிய புண்ணிய ஃபலதம். ஸோ இதில் ஸ்நானம் பண்ணுறது மட்டுமில்லை, பின்னாடி தானமும் பண்ணினோமானால் அதுக்கு எண்ணிக்கையில்லாத புண்ணிய பலன்கள் உண்டு. சாமானிய திவச ஸ்நானாத் ஒரு சாதாரண நாளில் போய் குளிக்கிறத விட தானாத் சதகுணம் பலம் அன்னைக்கு குளித்தாலும், ஆனால் அந்த தானம் பண்ணிட்டோம்னா 100 மடங்கு புண்ணியம் ஆகிடும். சாமானிய திவசத்தில் குளிச்சுட்டு ஒரு தானத்தை பண்ணும்போது அந்த புண்ணியம் 100 மடங்காக ஆகிவிடும். फलम् मन्वन्तर आध्यायां तिथौ युगाध्यायां तथैव च माघस्य सितसप्तम्यां भीष्म अष्टम्यां तथैव च. ஸோ மன்வந்தர ஆத்தியாம் திதோ அதாவது மன்வந்தர காலம் ஆரம்பிக்கிறது ஒரு 71 சதுரயுகம் ஒரு மனு ஆழ்வன், அதுக்கப்புறம் அடுத்த மனு வருவன். அப்போ அவனுக்கு என்ன திதியில் அந்த டே ஆரம்பிக்கிறது அவனோட அந்த அந்த யுக இதில் மாற்றம் ஏற்பட்டு அடுத்த மனு வரும்போது என்ன திதியில் வருது அப்படின்னு மத்ஸ்ய புராணத்தில் ஒவ்வொரு யுகமும் எந்தெந்த திதியில் ஆரம்பிச்சுதுங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாம் மத்ஸ்ய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறான். ஸோ அப்படி அந்த மாதிரி உள்ள திதிகள். அப்புறம் யுகாத்தியாயம் யுகம் ஒரு யுகம் மாதிரி அடுத்த யுகம் ஆரம்பிக்கிறது, அது என்ன திதியில் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த திதிகள்லையும் அதே போல் ததை வச்சா அதுபோல் மாகசிய சித சப்தம்யாம் சிதான்னு சொன்னாலே வளர்ப்பிறை, சிதானா வெள்ளை, வளர்ப்பிறை சுக்ல அப்படின்னு அர்த்தம். சுக்ல சப்தமி வளர்ப்பிறையில் உள்ள சப்தமி திதியில் மக மாதம்னு மகம் மக மாதம் அது மாகங்கிறது மாசி. ஸோ மாசி மாதத்தில் உள்ள வளர்ப்பிறையில் உள்ள சப்தமி திதிலையோ பீஷ்ம அஷ்டமிங்கிற தினத்துலேயோ பீஷ்மாஷ்டமின்னு சொல்கிறாளே அந்த தினத்துலேயோ அதிலெல்லாம் குளித்தா அதெல்லாம் அந்த மாதிரி திதிகள்லாம் அந்த திதியே முதல்ல நமக்கு தெரியாது. ஸோ ஆக மொத்தம் என்னையும் குளித்தாலும் புண்ணியன்னு நினச்சிக்க வேண்டியதான் கங்கையில். अथापि अशोक अष्टम्यां च नवम्यां च तथा हरेः ततः अपि द्विगुणं पुण्यं नन्दायां तव दुर्लभम्. ஓஹோ ஸோ தவன்னு சொல்கிறாரு, கங்கையே இந்த மாதிரி திதிகள்லாம் குளிக்கிறதுக்காக கிடைக்காத துர்லபமான திதிகள் இவையெல்லாம். அதாப்பி அசோக அஷ்டமியான்னு சொல்லும்போது சில பேர் என்ன சொல்கிறோம் சித்திர மாதத்தில் உள்ள சுக்ல வளர்ப்பிலையில் உள்ள அஷ்டமி அப்படின்னு அதை அசோக அஷ்டமிங்கிறான். இல்லாட்டினா சில பேர் என்ன சொல்கிறோம் அசோக மரத்துக்கு அன்றைக்கி பூஜை பண்ணுறது விசேஷம், அதனால் அதுக்கு பேர் அசோக அஷ்டமின்னு பேர் அப்படிங்கிறான். ஸோ சித்திர மாதம் சுக்ல அஷ்டமியில் குளிக்கிறது. நவம்யாம் இங்கே எப்போவுமே ராமநவமியை தான் குறிக்கும், நவமினாலே ராமநவமி. ஸோ ராமநவமி அந்த திதியில் ஹரியுடைய ஹரேஹே நவமியான்னு சொல்லும்போது ராமநவமி தினத்தில் நந்தாங்கிறது ஒரு திதியில் அது 3 திதின்றோம். 3 திதிகளுக்கு காமனாக நந்தான்னு பேர். அது பிரதமை அமாவாசைக்கு அடுத்தது வருது இல்லையா, பிரதமை திதி, ஷஷ்டி திதி, அப்புறம் ஏகாதசி, இதெல்லாம் இந்த நந்தாயாம்.
ஸோ துர்லபம் இப்படியெல்லாம் குளிக்கிறதுக்கு துர்லபமான இந்த திதிகள் எல்லாம் குளிக்கிறதுக்கு ததோபி திவிகுணம் புண்ணியம். ஸோ இதை விட 2 மடங்கு புண்ணியம். அதான் மேலே சொன்ன பீஷ்மாஷ்டமியிலெல்லாம் குளிக்கிற புண்ணியத்தை விட இதெல்லாம் 2 மடங்கு ஜாஸ்தி புண்ணியன்ற. नंदा समं च वारुण्यां दशहरा दशभ्यान्तु युगादि आदि समं फलं नंदा समं च वारुण्यां मुहु महत्पूर्वे चतुर्युगं ततः चतुर्गुणं पुण्यं द्विमहत्पूर्वके सति. தசகரான்னு நம்ம நவராத்திரி இல்லையா, தசகரா அதில் தசமி விஜயதசமி. ஸோ விஜயதசமி அன்னைக்கு அது மாதிரி யுகாதி ஆதி யுகாதினா யுகாதி கொண்டாடுறோம் இல்லையா, யுகாதி தெலுங்கு இது டேட்டு. ஸோ இல்லை ஒரு திதிக்கே யுகாதின்னு பேர் இருக்கான். ஸோ அந்த யுகாதி திதியில் சமம் பலம் இந்த மாதிரி டேட்டில் குளித்தாலும் இது மேலே சொன்ன பலன் கிடைக்கும். நந்தாசமம் ச வாருண்யாம், நந்தாசமம்னு அந்த பிரதம ஷஷ்டிலாம் பார்த்தோமே, அதுக்கு ஈக்குவலாக வர்ணனோட திதியும் இந்த சுக்ல மாதத்தில் வரக்கூடிய திதி தான் அது திரியோதசி. வாருணி திதிங்கிறது திரியோதசி, சுக்ல மாதத்தை சித்திர மாதத்து சுக்லபட்சத்தில் உள்ள திரையோதசி திதிக்கு வாருணின்னு பேர். அந்த திதியில் மகத்பூர்வே சதுர்குணம், மகத்பூர்வேன்னு சொன்னது மகாவாருணின்னு பேர். மகத்பூர்வேனா வாருணி கூட மகத்துங்கிறத முன்னாடி சேர்த்துக்கணும்னு அர்த்தம். ஸோ மகத்பூர்வே மகத் வாருணின்னு ஒரு இது இருக்குது, அது என்னென்னு புரியல நமக்கு. ஸோ இதெல்லாம் குளித்தோம்னா சதுர்குணம் 4 மடங்கு நமக்கு அந்த புண்ணியம் வரும். அப்புறம் ததச்சதுர்குணம் புண்ணியம், அதை விட 4 மடங்கு புண்ணியம் எதுன்னா த்வீமகத்பூர்வகே மகாமகாவாருணின்னு பேர். ஸோ வாருணி மகாவாருணி மகாமகாவாருணி இந்த மாதிரி பூர்வகேன்னு இந்த முன்னாடி போடுன்னு அர்த்தம். ஸோ 2 மகத்தை முன்னாடி போடுன்னா மகாமகாவாருணியை வாளியில் குளித்தோமானால் ஹே சதி, சதியாரு கங்கையே அவ்வளோ 4 மடங்கு புண்ணியமாமா அப்படிங்கிற. ஒருவேளை வர்ணனுக்கு வேண்டி உற்சவம் எல்லாம் கொண்டாடுவாளோ, வர்ண உற்சவத்துக்கு அதான் வாருணிங்கிறாளா, புரியல நமக்கு. அவன் படிக்கிற யா புண்ணியம் கோட்டி குணம் சைவ சாமான்ய ஸ்நானதः अपि यत् சந்திர உபராக சமயே சூர்யே தசகுணம் ததः புண்ணியம் அர்த்தோதயே காலே ததः சதகுணம் ஃபலம். ஸோ கோட்டி குணம் செய்வ, கோட்டி மடங்கு, குணம்னாலே மடங்கு, கோடி மடங்கு சாமானிய ஸ்நானத்தோப்பியத்து, அதாவது இப்படி சொல்லி மேலே மடங்கு சொல்லி கோடி மடங்கு சாமானிய ஸ்நானத்தை விட உயர்வானது சந்திர உபராக சமயம். உபராகம்னாலே கிரகணம்னு அர்த்தம். சந்திர கிரகணம் நடக்கும்போது குளித்தா சாமானியமாக குளிக்கிற சாதாரண நாளில் குளிக்கிறத விட கோடி மடங்கு ஜாஸ்தி புண்ணியம். அதை விட தசகுணம் சூரிய கிரகணத்தில் குளிக்கிறது சந்திர கிரகணத்தில் குளிக்கிறத விட இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தி. ததகனா அதை விட புண்ணிய அர்த்தோதய காலே, அர்த்தோதய காலம்ங்கிறது சண்டே அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் கூடிய அந்த வெதீபாத யோகம் கரணம் எல்லாம் வருதே பஞ்சாங்கத்தில். எந்த யோகம் என்ன திதி என்ன கரணம் எல்லாம் சொல்கிறோமே, அப்படி ஒரு யோகம் வெதீபாத யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகமாக இருக்கணும், சண்டேயாக இருக்கணும், திருவோண நட்சத்திரம் இருக்கணும், இவ்வளோ சேர்ந்து வரணும். அப்படி குளித்தோமானால் ததக சதகுணம் பலம், அதை விட 100 மடங்கு ஜாஸ்தியான புண்ணியம். புண்ணியம் கோட்டி குணம் சைவ சாமான்ய ஸ்நானதः अपि यत् சந்திர உபராக சமயே சூர்யே தசகுணம் ததः புண்ணியம் அர்த்தோதயே காலே ததः சதகுணம் பலம். इत्येव मुक्त्वा देवेशः विरराम तयोः पुरः तम् उवाच ततो गङ्गा भक्तिनम्रात्मकन्दरा.
ஸோ இப்படியெல்லாம் சொல்கிறார். இந்த பக்கம் பார்த்தா நாரத இவர் கேள்வி கேட்குற நாரதரா, அந்த பக்கம் பகவான் பேசுகிறார் இல்லையா, கரெக்டு. ஸோ அவள் 2 பேரையும் பார்த்து, கங்கையும் பார்த்து தேவேஷக விரராமன்னு நிறுத்திட்டார், பேச்சை நிறுத்தினார். தயோஹோ புரக, கங்கை பகீரதன், பகீரதன் இல்லையா நிற்கிறானுங்க கங்கையை கூப்பிட்டுண்டு. ஸோ பகீரதனையும் கங்கையும் வச்சுன்னு இவ்வளவு பேசினார் கங்கையை பார்த்து. அப்புறம் நிறுத்திவிட்டார் தேவேஷனான கிருஷ்ணர். தம் உவாச்ச ததோ கங்கா, கங்கை அந்த பகவானை பார்த்து பக்தி நம்ராத்ம கந்தரா, பக்தியால் வணங்கிய கழுத்தோடு கூடி, கந்தரம்னா கழுத்தோடு கூடி வணங்கியவளாக தம் உவாச்ச அந்த கிருஷ்ணரை பார்த்து பேசுறா கங்கை. தேவேஷகா வரணும், இல்லை தேவேஷோன்னு வாசிக்கணும், நாட் தேவேஷே கிடையாது. கங்கா உவாச்ச யாமி சேத் பாரதம் நாத பாரதி ஷாபதः புரா தவ ஆக்ஞயா ச ராஜேந்திர தபசா சைவ சாம்பிரதம். கங்கா சொல்கிறா, நான் போகிறேன், நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டேன், பாரதி ஷாபாத்து, சரஸ்வதியோட சாபத்தினால முன்னாடி எனக்கு சாபம் கொடுத்துருக்கா. ஹே நாதனே கிருஷ்ணா, பாரதம் யாமி, நான் பாரதத்துக்கு போகிறேன். தவ ஆக்ஞா, நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டேன், போன்னு சொல்லிட்டேன், உங்களுடைய ஆர்டரை ஏற்று ஹே ராஜேந்திர, ராஜேந்திர யாரு பகீரந்திர பார்த்து சொல்கிறா, ஹே ராஜாவே நான் வரேன், உங்க கூட வரேங்கிறான். தபசா சைவ சாம்பிரதம், நீ பண்ணின தபஸ் அப்பேற்பட்ட தபஸ், அதனால இப்போ சாம்பிரதம்னு நவ், இப்போ நான் உங்க கூட வரேன், பகவான் எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டார், பாரதி சாபம் கொடுத்துருக்கா, எல்லா காரணத்தோடு நான் பாரதத்துக்கு வரேன்னு சொல்கிறான். गंगा उवाच यामि चेत् भारतं नाथ भारती शापतः पुरा तव आज्ञया च राजेन्द्र तपसा चैव साम्प्रतम् दास्यन्ति पापिनः मह्यं पापानि यानि कानि च तानि मे केन नश्यन्ति तम् उपायं वद प्रभो. ஸோ பாபினக, பாபிகள் எல்லாரும் மஹ்யம் எனக்கு பாபானி யானி காணிச்சா, என்னென்ன பாபம் பண்ணினாலோ அந்த பாபத்தை எல்லாம் தாசியந்தி எங்கிட்ட கொடுப்பா, எங்கிட்ட குளிச்சோன்னா அவள் பாவம் மொத்தமாக எனக்கு வந்துருங்கிறான், எனக்கு வந்துடும், தாசியந்தி தே வில் கிவ், அவள் கொடுப்பா. தானிமே கேனி, எனக்கு எப்படி அந்த பாவம் போகும், ஏகப்பட்ட பாவம் வந்துடும் என்கிட்ட. ஸோ கேன, எதனால் என்னுடைய பாவம் போகும், தம் உபாயம் வத, அதுக்கு ஒரு உபாயத்தை சொல்லுங்கள் ஹே பிரபுவே, எனக்கு சொல்லுங்கோ. दास्यन्ति पापिनः मह्यं पापानि यानि कानि च तानि मे केन नश्यन्ति तम् उपायं वद प्रभो. कति कालं परिमितं स्थितिः मे तत्र भारते कदा यास्यामि देवेश तद्विष्णोः परमं पदं. कति काலம், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு காலம் நான் பூமியில் இருக்கணும், பரிமிதம்னா அளவு, எந்த கால அளவில் நான் பூமியில் இருக்கணும், சிதிகி நிலை, என்னுடைய நிலைப்பாடு அங்கே எவ்வளோ நாள், தத்ர பாரதே அந்த பாரதத்தில், கதாயாசியாமி தேவேஷ, ஹே தேவேஷனே நான் எப்பொழுது திரும்பி வருவேன், அங்கேருந்து நான் எப்போ விடுதலை அடைந்து வருவேன், தத் விஷ்ணோஹோ பரமம் பதம், விஷ்ணுவுடைய பரமமான பதத்திற்கு. ஏன்னா கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டார், கோலோகத்துலலாம் நீ இருக்க முடியாதுமா, நீ நேராக போய் விஷ்ணுவோட லோகத்தில் அங்கே போய் இரு, நாராயணன் இருக்கக்கூடிய இடத்துல போய் இருன்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த விஷ்ணுவுடைய லோகத்தை நான் மீண்டும் எப்பொழுது அடைவேன். कति कालं परिमितं स्थितिः मे तत्र भारते कदा यास्यामि देवेश तद्विष्णोः परमं पदम्. करेक्ट. मम अन्यत् वाञ्छितं यद्यत् सर्वं जानासि सर्ववित् सर्वान्तरात्मन् सर्वज्ञ तद् उपायं वद प्रभो. மம அந்யத் வாஞ்சிதம், எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது, வாஞ்சித்தம்னா ஆசை, இன்னொரு ஆசை இருக்குது, எத்யத்து சர்வம் ஜானாசி, என்னுடைய ஆசை எல்லாம் உங்களுக்கு தெரியும், சர்வம் ஜானாசின்னு நீங்கள் அறிவீர்கள், சர்வவித்து எல்லாம் அறிந்தவரே உனக்கு என்னுடைய ஆசையெல்லாம் தெரியும், சர்வ அந்தராத்மன் எல்லாருக்கும் உள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவரே, சர்வஜா எல்லாம் அறிந்தவரே, தது உபாயம் வத, ஆகவே நான் திரும்பி வர காலம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், அதை எனக்கு சொல்ல வேண்டும். मम अन्यत् वाञ्छितं यद्यत् सर्वं जानासि सर्ववित् सर्व अन्तरात्मन् सर्वज्ञ तदुपायं वद प्रभो. श्री भगवानुवाच
जानामि वाञ्छितं गङ्गे तव सर्वं सुरेश्वरी प्रतिस्ते देवरूपायाः पतिस्ते द्रव्यरूपायाः लवणोदः भविष्यति. ஓ ஸோ பகவான் சொல்கிறார், உனக்கு நீ என்ன விரும்புகிறாயின்னு எனக்கு புரிஞ்சுடுத்துன்றார். ஸோ விஷ்ணுவே என்ன கணவனா, நான் சொர்க்கலோகத்தில் இருக்கேன், இப்போ அங்கே பூமிக்கு போக சொல்கிறேன், எனக்கு யார் கணவன் கிடைப்பான்னு நினைக்கிறாளோன்னு பகவானுக்கு தெரியுது. அதனால அவர் சொல்கிறார், சர்வம் தவ சர்வம், உன்னுடைய எல்லாமே விருப்பம் எல்லாமே நடக்கும் சுரேஸ்வரி, தேவர்கள் தலைவியே. திரவரூபாயாக தே, அதாவது திரவம்னு அது உருகி ஓடக்கூடிய நதி, நதி வடிவத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பதிகி கணவனாக, லவண உதக உப்புக்கடல் உன்னுடைய கணவனாக இருப்பார், பவிஷ்யதி. ஸோ விஷ்ணுலோகத்தில் விஷ்ணு பதத்தில் விஷ்ணு இருக்கும்போது இங்கே பூமியில் வரும்போது உன்னுடைய கணவன் யாருன்னா கடல். ஸோ எல்லா நதிகளுக்குமே கணவன் கடல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ லவணோதக பவிஷ்யதி. श्री भगवान् उवाच जानामि वाञ्छितं गङ्गे तव सर्वं सुरेश्वरी पतिः ते द्रवरूपायाः लवणोदः भविष्यति. स मम अंशस्वरूपश्च त्वं च लक्ष्मीस्वरूपिणी विदग्धाया विदग्धेन सङ्गमः गुणवान् भुवि. ஸோ அந்த உப்புக்கடல் வேறு எதுவும் இல்லைம்மா, என்னுடைய அம்சம்தான் சொல்கிறார். என்னுடைய அம்சமாக உள்ள சொரூபம்தான் அந்த உப்புக்கடல். தொம்ச, நீ எப்படிப்பட்டவள்? லக்ஷ்மியோட சொரூபத்தோடு கூடியவள், லக்ஷ்மியோட சொரூபத்தோடு நீ வந்தவள் கங்கையே. ஸோ விதக்தாயாக, ரொம்ப கிளவர், விதக்தம்னா நல்லா பொறிச்செடுத்தான்னு அர்த்தம். ஸோ நல்ல கிளவராக இருக்கக்கூடிய உனக்கு விதக்தேனா, நல்ல ஒரு கணவனாக அந்த உப்புக்கடல். ஸோ என்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த உப்பு கடல், அந்த ஒரு கிளவரான கடல், சங்கமக ரெண்டும் சேர்வது தான் பூமியில் குணமாக கருதப்படும் குணவான். ஸோ எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று சேரணும், ஒரு பொருத்தமே இல்லாத திருமணமாக இருக்கக்கூடாது. அதனால பொருத்தமாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருடைய சேர்க்கைன்னு விட்டார். यावत्यः सन्ति नद्यश्च भारती आद्याः च भारते सौभाग्या त्वं च तासु एव लवण उदस्य सौरथे. சௌரதே அப்படின்னு கூப்பிட்றார். சௌரதேன்னு சுரதம்னு சொன்னான்னா செக்ஷுவல் ஈடுபாடுன்னு அர்த்தம். ஸோ சௌரத்தேன்னு கூப்பிட்றாரு. யார் கூட? உனக்கு லவணபுதம், லவணபுதம்னா உப்புக்கடல். ஸோ லவணோதசிய சௌரத்தே, அப்போ உப்புக்கடல் உன்னை ரொம்ப ஆர்வமாக உன்னோடு சேர்றதுக்கு விருப்பமாக இருப்பாருங்கிறார். ஸோ யாவத்தியக சந்தி நதியஷ, எவ்வளவு நாளைக்கு நதிகள் எல்லாம் பூமியில் இருக்கின்றனவோ, பாரதி ஆத்தியாக, பாரதின்னு சரஸ்வதியே நதியாக வந்துடுறாளே. ஸோ சரஸ்வதி முதலான நதிகள் எல்லாம் பாரதத்தில் எவ்வளவு நதிகள் இருக்கின்றனோ, ஸோ அது மாதிரி தொம்ச நீயும் சௌபாகியத்தோடு கூட சுமங்கலியாக, என்னைக்கு நித்திய சுமங்கலியாக அந்த கணவன் இருக்கான். எப்போ? யார்? லவண உதம். ஸோ அந்த தாசு ஏவ, அவர்களா எல்லாருக்குமே, அந்த எல்லா நதிகளுக்குமே சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவனாக, சௌரதத்தோடு கூட, சுரதத்தோடு கூட, ஈடுபாடோடு கூட, லவண உதக லவணோதகன்னு உப்புக்கடல் உங்கள் எல்லாருக்கும் கணவனாக, உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவனாக இருப்பான்னு சொல்லிட்டேன். यावत्यः सन्ति नद्यश्च भारती आद्याः च भारते सौभाग्यात्वं च तासु एव लवणोदस्य सौरते. अद्य प्रभृति देवेशी कलेहे पञ्चसहस्रकं वर्षं स्थितिः ते भारत्याः शापेन भारते भुवि. वर्षं स्थितिः ते பாரத்யாக ஷாப்பேன பாரதே புவி. அது மீனிங் அப்படி வருது. ஸோ அத்திய பிரபுத்தின்னு இன்னிலேருந்து, இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுது. இன்றைக்கி நீ கிளம்புறாய், போய்க்கோ. ஹே தேவேஷி, தேவர்களுக்கு தலைவியான கங்கையே. கலேகே பஞ்சசகசரம், கலிகாலத்தில் உள்ள 5000 ஆண்டுகள். ஸோ 5000 ஆண்டம் கலியில், ஸ்திதிஹி தே, அந்த வருஷம் 5000 ஆண்டுகள் உனக்கு கலியில், அந்த கலிகாலத்தில் உன்னுடைய நிலை அங்கே இருக்கும், பூமியில் இருப்பாய். பாரத்யாக ஷாப்பேன, பாரதியாகப்பட்ட சரஸ்வதியுடைய சாபத்தினால, பாரதே, பாரத பூமியில், பாரத பூமியில் நீ 5000 வருஷம் இருப்பாய், அப்புறம் எங்கிட்ட வந்துடுவேன்ட்டு. वर्षं स्थितिः
நித்யம் त्वम् அப்தினா சார்தம் கரிஷ்யசி ரகஹ ரதிம் त्वमेव ரசிகா தேவி ரசிகேந்திரேண சம்யுதா. ஸோ நீ என்ன பண்ணுவாய்? அப்தினா சார்தம், அப்தின கடல். ஸோ அப்தினா சார்தம், அந்த கடலோடு கூட தினம் ராத்திரி ஆனால் உனக்கு ரகசியமாக அவனை அனுபவித்து கொண்டு இருப்பாய். ரகக ரதிம் கரிஷ்யதி, ரதிம்னு சந்தோஷமாக ஈடுபட்டு கொண்டு கடலோடு கூட ரமிச்சுன்னு இருப்பாய் நீ. தொமேவ ரசிகா தேவி, நீ அந்த ரசிக இந்திரன், ரசிகத்தன்மை கூடிய இந்திரனாக உயர்ந்த தலைவனாக அந்த கடல் இருக்கும்போது அவனுக்கு ரசிகையாக நீ இருப்பாய். தொமேவ ரசிகா தேவி, அவனுக்கு ரசிகையாக கடலோடு நீ சம்யுதா சேர்ந்து இருப்பாய். ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.